மாகாண சபைகள் கடந்த 7 வருஷத்துக்கு மேலாக வடக்கு மாகாண சபையினுடைய தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. இதே போன்று ஏனைய மாகாண சபைகளுக்கான தேர்தலும் கடந்த பல ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சகல மாகாண சபைகளும் ஆளுநர் ஊடாகத்தான் அதனுடைய நிர்வாகங்கள் நடத்தப்படுகின்றது. ஆகவே இந்த ஆளுநர் ஊடாக இதுவரை நடைபெற்று வந்த நிர்வாகத்தில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியான ஜேவிபி என்பது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தனது பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு மாகாண சபையினுடைய நிர்வாகிகளாக இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் பார்த்தோமானால் கடந்த வாரத்துக்கு முன்பாக வடக்கு மாகாண சபையினுடைய கல்வி, சுகாதாரம், உள்ளூராட்சி சபைகள், விவசாயம் போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களுக்காக வன்னியில் இருக்கக்கூடிய ஜேவிபியை சார்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறான பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அல்லது பத்திரிகை செய்திகளில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயம் என்பது உண்மையாகவே மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு பதிலாக மாகாண சபை தேர்தல்களை காலவரை இல்லாமல் ஒத்திவைத்துவிட்டு அரசாங்கம் தனது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சட்டவிரோதமான முறையில் இதற்குள் கொண்டு புகுத்தி மாகாண சபைகளுக்குள் புகுத்தி அவர்களுக்கூடாக மாகாண நிர்வாகத்தை தமது கட்சி சார்பாக செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இங்கே குறிப்பிடக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு வட்டாரங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளுக்கு உரித்தான ஒவ்வொரு வட்டாரங்களிலும் எப்படி பிரஜாசக்தி என்று சொன்ன ஒரு குழுவை நிறுவி தமது கட்சியை சார்ந்த ஒருவரை அதற்கு ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் பொறுப்பாக நியமிக்கிறார்களோ, அதனுடன் இணைந்து மாகாண சபைகளில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் அவர்கள் அந்த மாகாண நிர்வாகத்தையும் தமது கட்சியூடாக செய்வதற்கு பேரளவில் ஆளுநர் இருந்தாலும் கூட ஆளுநருடைய உதவியோடு தமது கட்சியை சார்ந்தவர்களை இந்த மாகாண சபை நிர்வாகத்துக்கு பொறுப்பாக கொண்டு வருவதனூடாக தமது கட்சியை பலப்படுத்துவது, கிராம மட்டத்திலும் சரி மாகாண மட்டத்திலும் சரி எல்லா விடயங்களும் தமது கட்சியூடாகவே நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த தமது கட்சியூடாக இந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உள்ள சகல தமிழ் கட்சிகளும் மாகாண சபை தேர்தல்களை வைக்கும்படி வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் மாகாண சபை தேர்தல்கள் வைக்கப்படாமல் மாகாண சபை தேர்தல்கள் என்பதை ஒத்தி வைத்துவிட்டு, இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அதனை என்ன வடிவத்தில் வைப்பது என்பது தொடர்பாக ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு நிறுவியிருக்கிறோம் என்ற ஒரு சால்யாப்பு காரணத்தை கூறி மாகாண சபை தேர்தல்கள் காலவரையறை இல்லாமல் பின்போடப்பட்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் தமது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்குள் புகுத்துவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள், அது என்ன தேர்தலாக இருந்தாலும், அது பாராளுமன்றமோ மாகாண சபையோ இந்த தேர்தல்களாக இருந்தாலும் கூட தமது கட்சியை ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் உள்ளூராட்சி சபையூடாக ஒரு புறமும் மாகாண சபை நிர்வாகத்தை தம் கட்சியின் வசம் கொண்டு செல்வதுமாக இந்த 2 நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார். ஆகவே இந்த விடயம் சட்டவிரோதமான ஒரு விடயம். மாகாண சபைகள் நடக்காத ஒரு காலகட்டத்தில் ஆளுநர் தான் அதை நடத்துவாரே தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து அந்த நிர்வாகத்துக்குள் திணிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஆளுநர் செய்ய முடியாது. ஆனால் இங்கே ஆளும் தரப்பு ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் ஆளுநர் இந்த நடவடிக்கையில் இறங்கியிருப்பார் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆனால் ஆளுநர் ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும். மாகாண சபை சட்டங்களில் இல்லாத ஒரு புதிய முறையில் அவர் இந்த விடயங்களை செய்வாராக இருந்தால், சட்டவிரோதமான முறையில் இந்த நடவடிக்கைகளை செய்வாராக இருந்தால், அது நிச்சயமாக பின் நாட்களில் அவருக்கு அது தொடர்பான விசாரணைகளுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படலாம். ஆகவே ஆளுநர் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு மாநில ஆளுநர் என்பவர் அவர் நிர்வாகத்துக்கு புதியவர் அல்ல. அவர் ஏற்கனவே மாவட்ட அரசு அதிபராக இருந்து வந்தவர், முல்லைத்தீவிலும் யாழ்ப்பாணத்தில் அரசு இருந்து வந்தவர். ஆகவே அவருக்கு தெரியும் நிர்வாக நடைமுறைகள் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அரசாங்கம் சொல்கிற எல்லா பிழையான விடயங்கள் எல்லாத்தையும் சரியென தலையில் தூக்கி போடாமல்
பிழையான விடயங்களை பிழை என்று அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டியதும் ஆளுநரது கடமை என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அந்த வகையில் இப்படியான ஒரு கட்சி சார்பாக நிர்வாகங்களை கொண்டு போவதை, ஒரு கட்சி சார்பாக நிர்வாகங்களை அரசியல்மயப்படுத்துவது மிக மிக தவறானது, ஜனநாயக விரோதமானது, அது சட்ட விரோதமான நடவடிக்கை என்பதை பற்றி நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே அந்த விடயத்திலிருந்து ஆளுநர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அரசாங்கம் ஆளுந்தரப்பு அல்லது ஆளுங்கட்சி இவ்வாறான மாகாண நிர்வாகங்களுக்குள் இவ்வாறு கட்சி சார்பானவர்களை கொண்டு நுழைப்பது என்பது தவறானது என்பதை புரிந்து கொண்டு அந்த நடவடிக்கைகளில் இருந்து அவர்கள் விலக வேண்டும் என்பதுதான் விலக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த மாகாண சபை விஷயத்தில் எம்மை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபைகள் என்பது உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை காரணம் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பது என்பது. ஆனால் அதனை விடுத்து அரசாங்கம் மிக மோசமான முறையில் தன்னை ஒரு இனவாதி அல்ல மதவாதி அல்ல என்று கூறிக்கொண்டு முழுக்க தமது கட்சி சார்பான நடவடிக்கைகளை மாகாண சபைகளினூடாக செய்ய முயற்சிப்பது அது மிக மிக ஒரு கண்டித்தக்க விஷயம் மாத்திரமல்ல, நிச்சயமாக இதற்கு எதிராக முழு தமிழ் மக்களையும் இணைத்து ஒரு பெரிய போராட்டங்களை தமிழ் மக்கள் நடாத்துவதற்கு உந்தப்படுவார்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒரு மிக மிக ஒரு பாரதூரமான தனது கட்சியை நிலைநிறுத்துவதற்கான வேலையை தவிர தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள் அல்ல. தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி, ஆளுந்தரப்பு சொல்கின்ற அப்படியான விடயங்கள் நாங்கள் பார்க்கிற பொழுது முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும். அதனை விடுத்து அவர்கள் இவ்வாறு செய்வது நிச்சயமாக எல்லா மாகாணங்களிலும், குறிப்பாக வடக்கு மாகாணத்தில், கிழக்கு மாகாணங்களில் அரசுக்கு எதிரான பாரிய போராட்டங்களை நடத்துவதற்கு மக்களை அவர்கள் உந்தி தள்ளுகிறார்கள் என்பதே கருத்தாகும். ஆகவே அரசாங்கம் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இது வடக்கு மாகாணத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய சந்திரசேகரன் போன்றவர்கள் இந்த விடயத்தை அரசாங்கத்திற்கு சொல்லி இதை நிறுத்த வேண்டும். அரசாங்கத்தினுடைய பாட்டுகளை யாழ்ப்பாணத்தில் பாடுவது மாத்திரம் அவருடைய நடவடிக்கையாக இருக்க முடியாது. இது ஒரு தவறான நடவடிக்கை. சந்திரசேகரன் போன்றோர் தொடர்ந்தும் வடக்கு மாகாணத்தில் அரசியல் செய்ய விரும்புவார்களாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு விரோதமான இந்த நடவடிக்கைகளை அவர் சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டுமே தவிர அவற்றை முன்னெடுத்து செல்வதுதான் இவரது நடவடிக்கைகளாக இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்களால் இவரும் விரட்டி அடிக்கப்படுவார் என்பதைத்தான் நாங்கள் இவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அரசாங்கம் இதுவரையில் புதிய அரசியல் சாசனத்திற்கான எந்தவித நடவடிக்கைகளையும் வெளிப்படையாக செய்ததாக தெரியவில்லை. ஆனால் ஒரு புதிய அரசியல் சாசனம் வரும் என்ற பேச்சுக்கள் ஆங்காங்கே அப்பப்போ வந்து போய் கொண்டிருக்கின்றது. அது தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவணத்தை கொடுக்க வேண்டும் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பரவலான அபிப்பிராயம். ஆகவே அந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும். இதில் எல்லோருமே தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டணி இருக்கலாம், அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் தமிழ் மக்களுக்கான ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு தீர்வைத்தான் கோருகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் முதற்கட்டமாக இந்த கட்சிகள் அனைத்தும் இணைந்து அவர்கள் விரும்பக்கூடிய அந்த அடிப்படையில் ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து கொடுப்பது என்பது சிறப்பானது. என்னை பொறுத்தவரையில் முக்கியமாக சந்திரிகா அம்மையாருடைய காலகட்டத்தில் ஒரு 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 தீர்வு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த தீர்வு திட்டத்தில் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு, 9 மாகாணங்கள் அடங்கிய ஒரு என்னென்னு சொல்கிறது யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ், பிராந்தியங்களின் ஒன்றியம், அதே போல் முஸ்லீம் மக்களுக்கான ஒரு மாகாண சபை போன்ற பல விடயங்கள் அதில் முன்வைக்கப்பட்டது. ஆகவே தமிழ் கட்சிகள் அவ்வாறான திட்டங்கள் அவ்வாறான விடயங்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு ஏற்புடைய விதத்தில் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டியது ஒரு அவசியமான விஷயம் என நான் கருதுகின்றேன். ஆகவே எங்களுக்கு நிறையவே கால அவகாசங்கள் இருக்கிறது என்ற அரசாங்கம் இன்னும் அதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் எதையும் செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய ஒரு தரப்பினர் என்னென்னு சொல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்னர் ரணில் விக்ரமசிங்க மற்றும்
மைத்திரிபால சிறிசேனா போன்றோர் கொண்டு வந்த அந்த ஏக்கர் ஆட்சி என்று சொன்ன தீர்வு திட்டம் வரப்போகிறது என்றும் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அது வருமா வராதா என்பது இதுவரையும் யாருக்கு தெரியாது. ஆனால் அரசு தரப்பை பொறுத்தவரையில் அவர்கள் அதனை கொண்டு வருகின்ற உத்தேசம் எதுவும் அவர்களிடம் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் புதிய அரசியல் சாசனம் ஒன்று கொண்டு வரப்பட்டால் அதில் என்னென்ன விடயங்களை உள்ளடக்கப் போகிறார்கள்? ஒன்று சொல்கிறார்கள், இந்த ஜனாதிபதி முறையை இல்லாமல் செய்வது. அதனை இல்லாமல் செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்பது எங்களுக்கு என்ன தெரியவில்லை. என்ன சொன்னால் அவர்களும் இப்பொழுது இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையில் அவர்களும் இப்போ 1 வருஷத்துக்கு மேலாக ருசி கண்டு விட்டுட்டார்கள். தங்களது கைவசம் அதிகாரம் இருக்கிறதனூடாக தாங்கள் என்ன செய்யலாம் என்பதை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் ஜனாதிபதி முறையை கூட இல்லாதொழிப்பார்களா என்பது முதலாவது கேள்வி. 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்வோம் என்று கூறுகிறார்கள். 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்தால் என்ன விடயத்தை கொண்டு வரப் போகிறார்கள்? நாங்கள் தமிழ் மக்கள் விரும்பின சமஸ்தியை கொண்டு வரப்போகிறார்களா, அல்லது 13வதிலும் விட கீழ்மட்டமான ஒரு விடயத்தை கொண்டு வரப்போகிறார்களா, அல்லது எதுவுமே இல்லாமல் போவதா? இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபட்டால் போதுமானது. இந்த நாட்டில் இன பிரச்சனை என்று எதுவும் கிடையாது என்றொரு முடிவுக்கு வரப்போகிறார்கள் என்ற பல கேள்விகள் இன்னும் இருக்கிறது. ஏனென்றால் ஆளும் தரப்பு ஜனாதிபதி உட்பட யாரும் தமிழ் மக்களுக்கான தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வென்று இதுவரை எதனையும் முன்மொழியவில்லை. ஆகவே இந்த நிலையில் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு முன்னோடியாக நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை தயார் செய்ய முடியும், அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் அந்த தயாரிப்பு என்பது எல்லோரும் நான் சொல்வதுதான் சரி என்று சொன்ன அடிப்படையில் கங்கணம் கட்டி கொண்டிருக்காமல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் இவர்களது அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதன் ஊடாகத்தான் நாங்கள் வடக்கு கிழக்கில் நாங்கள் ஒரு தமிழ் பேசும் மக்களினுடைய ஆட்சி முறைகளை கொண்டு வர முடியும். அதை உணர்ந்து கொண்டு தமிழ் கட்சிகள் செயற்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் கொழும்புக்கு வந்த பொழுது தமிழ் கட்சிகள் அனைத்தும் அவரை சந்தித்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அரசாங்கம் காலம் கடத்துவதை அடிப்படையாக கொண்டு இந்த பாராளுமன்ற தெரிவு குழுவை நிறுவி இருக்கிறது என்ற விடயத்தையும் கூறியிருக்கின்றோம். ஆகவே பழைய விகிதாசார அடிப்படை முறையில் மாகாண சபை தேர்தல்களை உடன் நடத்த வேண்டும் என்றும் அதில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்த தேர்தலுக்கு முன்பாக அந்த மாற்றங்களை செய்ய முடியும் என்பதையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். இப்பொழுது டில்வின் டி சில்வா டெல்லிக்கு சென்று வந்திருக்கின்றார். அவர் தன்னிடம் அதை பற்றி எதுவும் பேசவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் இந்திய தரப்புகளுடன் நாங்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு இதனை மீண்டும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக எங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்தியாவினுடைய முயற்சியின் காரணமாக ஐநா மனித உரிமை ஆணையம் கொண்டு வந்த அந்த தீர்மானங்களிலும் கூட 13வது திருத்தம் என்பது முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விஷயம் அந்த ஐநா மனித உரிமை ஆணைய தீர்மானத்திலும் உள்ளாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததும் இந்தியா தான். அந்த தீர்மானத்தையும் அதில் கொண்டு வந்து உள்சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஜனாதிபதி போயிருக்கிறார். ஜனாதிபதி வேறு அலுவலர் போயிருந்தாலும் கூட, அவர் ஏஐ சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாக போயிருந்தாலும் கூட, நான் நம்புகின்றேன் இந்திய தரப்புடன் பேசும் பொழுது இந்த விடயங்கள் சில சமயங்கள் பேசப்படலாம். இந்திய தரப்பு பேசுகிறதோ இல்லையோ, இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான தீர்வை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு முன்னோடியாக முதற்படியாக இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தல்களை அவர்கள் நடாத்த வேண்டும். எதுவுமே நடாத்தாமல் யாழ்ப்பாணம் வருவதும் தாய்மாரை கட்டிப்பிடித்து கொஞ்சுவதும் இல்லை என்று சொன்னால் இங்கே வந்து நாங்கள் இனவாதிகள் இல்லை மதவாதிகள் இல்லை என்று கூறுவதும் நாங்கள் காணிகளை விடப்போகிறோம் என்று வீரவசனங்கள் பேசுவதும் கடந்த 1.25 வருஷமாக எந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது? கடந்த 1.25 வருஷமாக அவர்கள் சொன்ன என்ன காரியங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? ஏப்ரல் மாதம் விடுவோம், எங்களை முந்தி சம்பந்தர் சொன்ன மாதிரி அந்த தீபாவளிக்கு தீர்வு வருகிறது, தைப்பொங்கலுக்கு தீர்வு வருகிறது என்ற மாதிரித்தான் இப்பொழுது ஏப்ரல் மாதம் புது வருஷத்துக்கு முன்னால் காணி விடுவாங்கள், பிறகு தீபாவளிக்கு முன்னால் காணி விடுவாங்கள் என்று சொன்ன அடிப்படையில் தான் சந்திரசேகருடைய பேச்சுக்கு இருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையில்
அரசாங்கம் நீ இந்த நாட்டில் அபிவிருத்தியை அதாவது இந்த அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முதலாவது அந்தந்த மாகாணங்களுக்கு உரித்தான அதிகாரங்களை வழங்கி தேர்தல்கள் நடத்தினால் அந்த மாகாணங்கள் தங்களது அபிவிருத்திகளை பார்த்துக்கொள்ளும். அதனை விடுத்து கொழும்பிலிருந்து தாங்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கருதுவார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு முன்னர் தமிழ் மக்களுக்கு ஏனையோர் மீது இருந்த கோபத்தின் காரணமாக ஒரு சிலரை பாராளுமன்ற ஆட்சியில் இருக்க ஜேவிபியில் ஒரு சிலரை பார்லிமெண்ட் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அரசாங்கம் இதை தொடருமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் தமிழ் மக்கள் சரியான பாடத்தை அவர்களுக்கு கற்பிப்பார்கள். சொல்லிட்டு சொல்வார்கள் ஒரு பாஷை, அதாவது சில வார்த்தைகள் நாங்கள் பேசக்கூடாது என்ற விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் பாராளுமன்றம் போகிறார்கள். ஆக மக்களிடம் ஒரு கேள்வி, நீங்கள் யாரை தெரிவு செய்து அனுப்புகிறீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு மிக மிக மோசமான ஒரு தேர்ட் கிளாஸ் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய வகையில், ஒரு யாரும் காது கொடுத்து கேட்க முடியாத வகையில் இப்பொழுது உங்களுக்கு யூடியூப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் மிக கேவலமான வார்த்தைகளை போட்டெல்லாம் யூடியூப்பில் எல்லாம் கணக்க விஷயங்கள் வருகிறது. அது பார்லிமெண்ட்லேயும் அதே பாணியை பாராளுமன்றத்தில் பின்பற்றப்படுமாக இருந்தால் சபாநாயகருக்கு அவருக்கு ஒரு உரித்திருக்குது இப்படிப்பட்டவர்களை தூக்கி வழியில் எறிவதற்கு. ஆகவே நான் நம்புகின்றேன் பாராளுமன்றத்தில் நடாத்துகின்ற இந்த வார்த்தை பிரயோகங்களும் தப்பானது. அதற்கு மேலதிகமாக இந்த ஊடகத்திற்குள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வருகின்ற இந்த கேவலமான இந்த விடயங்கள் என்பது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறானவர்கள் வடக்கு மாகாணத்துக்கு வருவதை தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் ஜீரணித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்று சொன்ன கேள்வி இருக்கிறது. என்று சொன்னால் இது மிக 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 மகா மோசமான ஆட்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். மக்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். சரி.